தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேதாஜி அவர்களுடைய 125வது பிறந்த நாள் துவக்க தினம். வருகிற ஓராண்டிற்கு இந்தியா முழுவதும் மிகச்சிறப்பாக, இன்னும் உலகத்திலே மிக முக்கியமான இடங்கள் கூட அவரை பற்றிய பல்வேறு கருத்தரங்கங்கள், கூட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மிகச்சரியாக உணர்ந்து கொண்ட நிலையிலே இன்றைக்கு பாட்டாளி படிப்பு வட்டமும் நம்முடைய சென்னை மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பேரவையும் இணைந்து அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை உரையாடி கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே எனக்கும் வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கர் என்னை அழைத்து நேரு போஸ் பேரலல் லைஃப்ஸ் பேராசிரியர் ருத்ராங்சு முகர்ஜி எழுதிய அந்த புத்தகத்தை பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. காந்தியடிகளோடு பல்வேறு சர்ச்சைகளுக்கு நேதாஜி உள்ளாயிருந்தாலும் கூட அவரை அழைக்கும்போது பேட்ரியாட்ஸ் ஆஃப் பேட்ரியாட் என்று தான் காந்தி அவர்களை அழைத்தார். அந்த தேசபக்தர்களெல்லாம் தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை காந்தி அவருக்கு தந்தார். இன்று பேசக்கூடிய இந்த ருத்ராங்சு முகர்ஜியோட இந்த புத்தகம் நேருவினுடைய நம்முடைய சுபாஷ் சந்திர போஸுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறை பேசக்கூடிய புத்தகம் அல்ல. ஆனால் வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்களை, அது மிக முக்கியமான நிகழ்வுகளோடு அவர்களுக்கு இருந்த உறவினுடைய உச்சங்கள், உறவு அருந்து போனது, விவாதம் முற்றியது, தோழமை சற்று கெட்டு போனது, மீண்டும் ஆகஸ்ட் 18, 1945 பின்னால் நேதாஜிக்கு என்ன நேர்ந்தது? அவர் இறந்து விட்டாரா, இல்லை மறைந்து போனாரா, காணாமல் போனாரா என்று பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் நேரு போன்றவர்கள் எடுத்த பல்வேறு நிலைப்பாடுகள் என்பதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் 1945 நிறுத்திக் கொள்கிறது. விடுதலைக்கு பின்பாக நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி இந்த புத்தகம் பேசவில்லை. ஒரு நேதாஜியினுடைய நினைவு நாள் என்று ஒரு நாளுமே இன்றைக்கும் யாராலும் அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்படுவதில்லை. ஏன்னா ஆகஸ்ட் 18, 1945 இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் ஏற்கவில்லை. நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, அவர் இறந்திருப்பார் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சில பேர் கன்வின்ஸ் ஆகலை. அதனால் நினைவு நாள் என்பது ஒன்று அவருக்கு இல்லாமல் இருக்குது. அவருடைய பிறந்த நாளை தான் எல்லாரும் கொண்டாட வேண்டியது. அப்போ அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய 125வது என்பது என்ற காரணத்தினால நேரு சுபாஷ் அவருடைய உறவுகளில் பல்வேறு கட்டங்களை தொட்டு பேசினாலும் இன்றைய நாள் சுபாஷுக்கான நாள் என்பதனாலே சற்று கூடுதல் முக்கியத்துவம் அல்லது அழுத்தம் சுபாஷ் பக்கம் கொடுத்து பேச வேண்டிய நிலையில் இருக்குது. அதற்கு பொருள் யாரையும் குறைத்து மதிப்பதில்லை, யாரையும் மிகைமடித்துவதில்லை. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையிலேயே சில கருத்துக்களே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்தை தாண்டி வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இல்லை வேறு கருத்து என்று நான் சொல்லக்கூடிய முறையில் என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசலாம். சுபாஷ் பற்றி 60களிலேயே புத்தகங்கள்லாம் வர ஆரம்பித்தது. குறிப்பாக இன்றைக்கு 50 ஆண்டுகளாக பேசக்கூடிய மிக முக்கியமான புத்தகமாக கோடான் புத்தகம் இருக்குது. அது பிரதர்ஸ் அகெயின்ஸ்ட் ராஜ் என்று சுபாஷ் குடும்பத்தில் 9 பேரோட சுபாஷ் பிறந்திருந்தா கூட நேதாஜிக்கு ரொம்ப நெருக்கமான சகோதரராக இருந்தவர் சரத் போஸ்ன்னு இருந்தார். அவருடைய பையனாக இருக்கிற சிசிர்குமார் போஸ் என்பவரும், சிசிர்குமார் போஸுக்கு பையனாக இருக்கக்கூடிய சுகட்டா போஸ் என்பவர்களும் 2 பேர் சேர்ந்து தொடர்ந்து நேதாஜி குறித்து பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்க குடும்பத்தில் பல பேர் செஞ்சாங்க, வெளி ஆட்களும் செஞ்சாங்க. இவங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். குறிப்பாக ஒருத்தர் பேரன், ஒருத்தர் சித்தப்பா, அதாவது அந்த அண்ணன் பையன் என்ற முறையில் அவங்க 2 பேருமே ரொம்ப ஆய்வுகளை செஞ்சாங்க. அவங்க நேதாஜி ரிசர்ச் பியூரோ என்று ஒன்று கல்கத்தாவில் நிறுவி 1970க்கு பின்னால் மிக தீவிரமான பல்வேறு ஆய்வுகளை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி பிரதர்ஸ் அகெயின்ஸ்ட் ராஜ் என்று நம்முடைய
சரத் போஸை பற்றியும் நேதாஜி பற்றியும் அண்ணன் தம்பியை பற்றி ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை கோல்டான் கொண்டு வந்தார். அது ஒரு ஆதார நூலாக இருந்தது. 90க்கு அப்புறம் கூட ரிவைஸ்ட் எடிஷன்லாம் வந்திருக்கு. நம்ம தோழர்கள் பார்க்க வேண்டிய ஆர்வம் உள்ளவர்கள் பார்க்கலாம். அந்த ஆண்டு முழுக்க அவரை பற்றி பல்வேறு இடங்களில் விவாதங்கள் வரலாம். ரொம்ப பெரிய அளவு விவாதங்கள் வந்தால் அந்த விவாதத்தில் வந்து நாம் சரியான புரிதல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி புத்தகங்கள் உதவும் என்பதற்காக நான் சொல்கிறேன். 2011 அவருடைய பேரண்ட் சுகாட்டா போஸ், அவரும் வந்து வெஸ்ட்டில் படித்தவர் தான். அந்த சுகாட்டா போஸ் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகத்தை கொண்டு வந்திருக்கார், இஸ் மெஜஸ்டிஸ் ஆப்போனண்ட் என்று. அது ஒரே புத்தகத்தில் கூட சுபாஷோட முழுமையான வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட முடியும். சுகாட்டா போஸ் எழுதிய அந்த புத்தகம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நம்ம தோழர்களுக்கு வந்து ஒரு புத்தகம் தான் படிக்க முடியும், எனக்கு அவ்வளோதான் நேரம் இருக்குன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை படிப்பது மூலமாக சுபாஷை பற்றிய ஒரு ஓரளவுக்கு ஒரு நிறைவான கருத்துக்கு நம்ம வந்து சேர முடியும் நான் கருதுறேன். அது அவருடைய பேரன் எழுதின புத்தகம். அதுபோல் ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியை நிறுவியதை பற்றியே நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவர் ஹிட்லர் முசோலினி சந்திப்பு அல்லது இத்தாலி ஜெர்மனியில் இருந்த காலம் பற்றி எழுதியிருக்காங்க. ஐஎன்ஏ அனுபவங்களை பற்றி நிறைய பேர் தனித்தனியாக துண்டாக நிறைய அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ரிசர்ச் பியூரோ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நம்முடைய சிசிர் குமார் போஸும் அவருடைய மகன் சுகட்டா போஸும் சேர்ந்து, சிசிர் குமார் வந்து கல்கத்தாவில் வந்து டாக்டராக இருந்தார், மருத்துவராக இருந்தார். அவரோட பையன் வந்து பேராசிரியராக இருக்கார். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு நேதாஜியினுடைய 12 வால்யூம் கொண்டு வந்திருக்காங்க. நேதாஜி எழுதிய, நேதாஜி பேசிய, நேதாஜி வந்து எழுதிய கடிதங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த 12 வால்யூமில் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 12 வால்யூமும் நமக்கு விலைக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. ஆகவே அவரை பற்றி ஏராளமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய கிடைக்குது. 70க்கு முன்பாகலாம் அவ்வளவு அதிகமாக அவரை பற்றி இல்லாத நிலைமை இருக்குது. அதுபோல் நேதாஜியினுடைய 1945க்கு பின்னால் அவர் ஏர் கிராஷில் இறந்துட்டார் அல்லது வந்து அவர் என்ன ஆனார் என்பதை பற்றி தொடர்ந்து பல்வேறு விசாரணை கமிஷன்கள் போடப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன் நேருக்கு நிர்பந்தம் வந்து அவரே ஒரு கமிஷனை போட்டார், ஷா நிவாஸ் கமிட்டின்னு சொல்லி கமிட்டியை போட்டார். அவங்களாம் நேதாஜியோட தொடர்பில் இருந்தவங்க. நேதாஜியோட அண்ணன், மூத்த அண்ணனையே அதில் கமிட்டி உறுப்பினராக போட்டார். அந்த கமிட்டி முடிவுகள்லாம் ஏற்புடையதா இல்லைன்னு சில பேர், அதுக்கப்புறம் ஏற்புடையதா இருக்குன்னு சொல்லக்கூடிய காரணத்தில் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அவங்க கோஸ்டலா கமிட்டின்னு சொல்லி 1 மேன் கமிஷன் போட்டாங்க. அதுக்கு பின்னால் அதுவும் பத்தலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் முகர்ஜி கமிட்டி என்று ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியும் போட்டாங்க. ஆக அவரை பற்றிய தேடல்கள் வந்து 56, அது 45க்கு முன்னாலேயே அது பல்வேறு சர்ச்சைகள் வந்தது. 1990-95 வரை இந்த கமிட்டிகள் ரிப்போர்ட்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ அது குறித்து பார்க்க வேண்டிய நண்பர்கள் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இந்த புத்தகம் வந்து குறிப்பாக ருத்ராம்சு எழுதிய இந்த புத்தகம், பேராசிரியர் ருத்ராம்சு எழுதிய இந்த புத்தகம் வந்து குறிப்பாக இவர்கள் 2 பேருடைய உறவு, காந்தியை சுற்றி மையமிட்டு இந்த உறவு எப்படி கட்டப்பட்டது, எப்படிலாம் அரசியல் வேறுபாடுகள் வந்தது, எப்படி அரசியல் ஒற்றுமை இருந்தது, 2 பேரும் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப அடர்த்தியாக பல்வேறு விவரங்களை வந்து உள்ளே வச்சு ஒரு உரையாடல் நடத்திய ஒரு புத்தகம் அது. ருத்ராம்சு வந்து அசோகா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர், வைஸ் சான்சலராக இருந்தார். அதுபோல் வந்து டெலகிராஃப் பத்திரிகை, கல்கத்தாவில் வரக்கூடிய டெலகிராஃப் பத்திரிகையில் அவர் வந்து எடிட்டோரியல் போர்டில் இருந்தார். பல்வேறு கட்டுரைகள் அதில் எழுதிட்டு வர்றாரு. அதுபோல் வந்து பெங்க்வினுடைய காந்தி ரீடர் என்பதை அவர் தான் தொகுத்தார். 1857 அந்த முதல் இந்திய சுதந்திர போர், சிப்பாய் கலசம் சொல்லக்கூடிய அது குறித்தும் ஏராளமான விஷயங்களை வந்து அவர் தொகுத்திருக்காரு, பேசியிருக்காரு. அது விஷயமும் பேசியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற உணர்வோடு அவர் வந்து பேசக்கூடிய இந்த விஷயத்தில் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசலை. இந்த புத்தகத்தில் வந்து அவர் எடுத்துக்கொண்ட இன்னொரு மிக முக்கியமான புத்தகம், அதுவும் நான் வந்து ஏற்கனவே சுகாட்டா போஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து கார்டன், நம்முடைய 60களிலிருந்து பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான புத்தகம். அதுவும் வந்து திரும்ப சுபாஷ் பற்றி பேசும்போது, நேதாஜி பற்றி பேசும்போதெல்லாம் திரும்ப கோட் செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக அதுவும் இருக்கு. அதுபோலவே ஒரு முக்கியமான ஒரு அம்மா வந்து நம்முடைய ரேமாசெம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா வந்து ஒரு ரெபாசம்ங்கிற ஒரு மேடம் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் இன் த காங்கிரஸ் மூமெண்ட், அது ஒரு 29லேருந்து 39 வரையிலும் வந்து எப்படி வந்து அது வலுவான சண்டையாக இருந்தது என்பதை பற்றி மட்டுமே 1 decade டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடிய முறையில் வந்து அதை அவங்க எழுதியிருந்தாங்க.
ஸோ அந்த ரெபாசமோட புத்தகமும் இந்த புத்தகங்கள்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு நேதாஜியை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். ஸோ அந்த முறையில் வந்து இப்போ கேட்குதுங்களா, அந்த முறையில் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து இந்த புத்தகத்தை அணுகுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, நான் வந்து பயோகிராஃபி பேச போகிறது இல்லைங்க, நான் பேச போகிறது எல்லாமே வந்து இதுதான் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, நம்முடைய ஃபுல்லாக வந்து நான் இதான் பேச போகிறேன், அவருடைய ரிலேஷன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து 2 பேருடைய இவர் 7 சாப்டராக இவர் பிரிச்சிருக்கார். நம்முடைய ருத்ராம்சு வந்து 7 சாப்டராக பிரிச்சிருக்கார். அவங்க எப்படிலாம் வளர்ந்தாங்க, அவங்க வளர்ந்த சூழல் எப்படி இருந்தது என்று பேசக்கூடிய ஒரு சாப்டர். அவங்களுடைய பிறப்பிலேருந்து அவங்களுக்கு படிப்பு எப்படி வந்தது, எங்கெல்லாம் போனாங்க, எங்கே படித்தாங்க, அவங்க குடும்ப சூழல் எப்படி இருந்தது என்று பேசக்கூடிய ஒரு பகுதி முதல் பகுதியாக வச்சுருக்காரு. 2வது பகுதி காங்கிரஸில் என்ட்ரி ஆடக்கூடிய ஒரு பகுதி. அது காங்கிரஸில் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு பகுதி. இப்போ கேட்குதுங்களா, நிறைய தோழர்கள் கமெண்ட் போடுறாங்க, இப்போ கேட்குதுங்களா, யாராவது கேட்குதுன்னு கமெண்ட் போட்டிங்களா பரவாயில்ல. இப்போ கேட்குதுங்களா, யாராவது கமெண்ட் போட்டால் பரவாயில்ல, எல்லாமே லவுடர் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கேட்குதா? அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சுபாஷோட வளர்ந்த சூழல், நேரு வளர்ந்த சூழல் ரெண்டுமே கம்பேர் பண்ணி முதல் சாப்டரில் பேசுகிறாரு. 2வது சாப்டரில் அவர் என்ன பேசுகிறாரு சொன்னால் 2 பேருக்கும் வந்து காங்கிரஸில் எப்படி என்ட்ரி ஆனது, காந்தியோட எப்படி என்ட்ரி நடந்தது, அந்த என்ட்ரியில் வந்து அவங்க எப்படிலாம் வந்து உரையாடல் நடத்திக்கிட்டே போனாங்க, காந்தி மேலே அவங்களுக்கு அபிப்பிராயங்கள் எப்படி உருவானது, காங்கிரஸ் இயக்கத்தின் மேலே அபிப்பிராயம் எப்படி உருவானது, காங்கிரஸ் தலைமை குறித்து அவர்களுக்கு என்ன மாதிரி அணுகுமுறை இருந்தது என்பதை பற்றி 2வது சாப்டரில் அவர் பேசிட்டு போகிறார். 3வது சாப்டர் வந்து காங்கிரஸ்ல அவங்க மூழ்கி போய் தலைமை பாத்திரம் வரல போகிறாங்க 2 பேருமே. அப்படி தலைமை பாத்திரத்துக்கு போவதற்கு முன்பு இருந்த பல்வேறு சோதனைகள், அந்த சோதனை கட்டங்களை அவர் சொல்கிறாரு. இந்த 3 சாப்டர்லையுமே, 2வது சாப்டர் 3வது சாப்டர் எல்லாத்துலேயுமே அவர் வந்து சிறைக்கு போன அனுபவங்கள், கடுமையான சித்திரவதைக்கு ஆளான அனுபவங்கள், அப்புறம் வந்து போலீஸ் லத்தி சார்ஜுக்கு உள்ளான அனுபவங்கள், சிறையில் உண்ணாவிரத அனுபவங்கள் எல்லாமே லைட்டாக தொட்டு காட்டி அவர் சொல்கிறார். அடுத்தது வந்து அவங்க மத்தியில் வந்து ஏற்பட்ட உறவு விரிசல், அதற்கு பின்னால் வந்து சுபாஷோட தனியாக வந்து அவர் வந்து ஜெர்மனி போனது, இத்தாலி போனது, ஜப்பான் போனது, சிங்கப்பூர் போனது, அந்த பயணங்கள், அவருடைய வேலைகள். இந்த காலத்தில் வந்து நேரு வந்து 1040 நாட்கள் சிறையில் இருந்த அவருடைய அனுபவங்கள் என்று இந்த புத்தகம் வந்து மெதுவாக நகர்ந்து செல்லுது. என்னால் எவ்வளவு கவர் பண்ண முடிஞ்சோ அந்த அளவுக்கு நான் இந்த புத்தகத்தில் முடிஞ்சு நான் கவர் பண்ணுறேன் பார்க்குறேன். முதல்ல வந்து 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய குடும்ப சூழல் வந்து 2மே ஒரு வக்கீல் குடும்பம். ஒருத்தர் கட்டாக்கில் இருக்கக்கூடிய வக்கீல் குடும்பம், இன்னொருத்தர் வந்து அலகாபாத்தில் வச்ச குடும்பம். இந்த 2 குடும்பமுமே மெட்ரோ சிட்டியில் கல்கத்தாலேயோ அல்லது வந்து நம்முடைய கல்கத்தாக்கெலாம் பின்னாடி வராரு, கல்கத்தாலேயோ அல்லது வந்து சென்னையிலையோ அல்லது பம்பாயிலையோ அப்படி பிறந்து வளர்ந்த குடும்பங்கள். ஒரு அதுக்கு அடுத்த மெட்ரோக்கு அடுத்து உள்ள ஒரு பெருநகரங்களில் வளரக்கூடிய குடும்பமாக இவங்க இருக்காங்க. நேருவுக்கு அனுபவம் எப்படி ஆகுதுன்னு சொன்னால் அவர் வீட்டிலேயே தான் கல்வி. அவருக்கு அன்னிபெசன்ட் அனுப்பிய ஒரு வெஸ்டர்ன் டீச்சர் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கற்றுறாரு. அவருக்கு எல்லாமே வெஸ்ட்டாக உள்ள போகும். எல்லா வெஸ்ட் நாவல்ஸ், வெஸ்ட் லிட்ரேச்சர், வெஸ்ட் சயின்ஸு எல்லாமே அவருக்கு உள்ளே போயிட்டு. வேறஸ் வந்து நம்முடைய சுபாஷ் பார்த்தீங்கன்னா 5வது வயசுலேயே அவர் வந்து பள்ளிக்கூடம் சேர்க்கப்படுறாரு. அவர் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படுறாரு. அங்கே வந்து இந்தியர்களுக்கு 15% கோட்டா உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படுறாரு. 15% கோட்டா உள்ள இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டு அங்கே வந்து அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அவர் சின்ன குழந்தையிலேயே பாதிப்புக்குள்ளாகி அதுக்கு பின்னாலே வங்கமொழி பள்ளிக்கூடத்துக்கு மாற்றப்படுறாரு. 7 வருஷம் அதில் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் மாற்றப்படுறாரு. வங்கமொழி பள்ளிக்கூடத்தில் வந்து நல்லா மார்க் வாங்குறாரு. அதுக்கு பின்னால் கல்லூரி கல்கத்தாக்கு போகிறாரு. இது வந்து சுபாஷோட வளர்ச்சி. சுபாஷுக்கும் நேருக்கும் வந்து 8 வயசு வித்தியாசம். நேரு வந்து 8 வயசு இவரோட கூட, சுபாஷோட 8 வயசு கூட. அந்த 8 வயசு டிஃப்ரென்ஸ் என்பது அவங்களுடைய டெம்பரமெண்ட்ஸு, அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், அவங்களுடைய அணுகுமுறை என்பதில் கூட சின்ன சின்ன நுவான்சஸ் நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்ன உள்நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன அம்சங்களே அசைவுகள் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அந்த முறையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இவர் கல்லூரி நேராக நேருக்கு எப்படி வாய்க்குதுன்னா 15 வயசுலேயே அவர் பிரிட்டனுக்கு அனுப்பப்படுறார்.
பிரிட்டனில் போய் ஹாரோ ஸ்கூல்லாம் சேர்றாரு. நேராக அதுக்கு முன்னாடி பார்த்தா வீட்டில் தான் சான்ஸ்கிரிட் கற்றுறாங்க, வீட்டில் தான் அவருக்கு இங்கிலீஷ் கற்றுறாங்க, வீட்டில் தான் இந்துஸ்தானி ஹிந்தி சொல்லித்தராங்க. அவருக்கு அந்த அந்த வீட்டு படிப்பு தான் அவருக்கு. ஆனால் வீட்டில் படிப்புன்னா சாதாரணம் கிடையாது, ரொம்ப உயர்ந்த அளவிற்கான கல்வி அவருக்கு வீட்டில் கொடுக்கப்படும். அதுக்கு பின்னால் ஹாரோவில் போகிறாரு. அதுக்கப்புறம் ட்ரினிட்டி, கேம்பிரிட்ஜ் என்று அவருடைய கல்வி வாழ்க்கை போகுது. அப்புறம் வந்து இன்னர் டெம்பிளுக்கு போய் அவரும் பிஎலுக்கு வரணுமான்னு கேட்டு, இல்லை வேண்டாம், லா வேண்டாம், லா சட்டத்தை வரணும் என்று சொல்லி இன்னர் டெம்பிளுக்கு போய் லா பட்டம் வாங்கிட்டு வராரு. அவருக்கு வந்து ஐசிஎஸ் போகணுங்கிற ஆசை நேருக்கு இருந்தது, ஆனால் அவரால் போக முடியல. அவங்க அப்பா வந்து மோத்திலால் வந்து இல்லை குடும்ப பிஸ்னஸை பார்க்கணும், நீ வந்துடுன்னு சொல்லி அவர் லா சேர்த்து விட்றாரு. அவர் பாரத் லா ஆகிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. சுபாஷோட படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேருவோட இந்த காலம் முழுக்க அமைதியான காலம். அவர் லாலாஜி உரையை கேட்டிருப்பார், பிபின் சந்திரபால் உரையை கேட்டிருப்பார் லண்டனில். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்பில் போயிருப்பார், ஆனால் பேச மாட்டார், பேசாதுக்காக ஃபைன் வாங்கியிருப்பார். இதெல்லாம் வந்து தனி வரலாறு. ரொம்ப அதுக்குள்ளே நான் போகலை. நான் அடுத்த கட்டங்கள் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் அடுத்ததுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஸோ சுபாஷோட காலம் எப்படின்னு சொன்னால், அவர் கல்லூரியிலே ரிபலாக இருக்கார். கல்லூரி பேராசிரியர் வந்து ஆங்கில பேராசிரியர், கெமிஸ்ட்ரி பேராசிரியர் வந்து ஒருத்தரை அடிச்சிருக்காரு. ஓட்டன்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து ஒரு மாணவர் அடிச்சிருக்காரு, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்காரு. அதுக்கு பின்னால் வேறொரு ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்காரு. மாணவர்கள் ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து தலைமை தாங்கி இவர் தான் நடத்துகிறார், சுபாஷ் தான் நடத்துகிறாரு என்று சொல்லக்கூடிய காட்சிகள் அங்கே வருது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான புகழ்வாய்ந்த அஸ்டோஸ் முகர்ஜி என்பது தான் பிரின்ஸ்பாலாக இருக்கார். அவரை பற்றி பெங்காலில் ரொம்ப மரியாதைக்குரிய அஸ்டோஸ் முகர்ஜியாக அவர் பார்க்கப்பட்டவர். அவர் இப்படிப்பட்ட பசங்கள்லாம் இப்படி மோசமாக நடந்துக்கூடாதுன்னு சொல்லி கல்லூரி விட்டு அவர் நீக்கிறார் சுபாஷை. அதுக்கப்புறம் தட்டு மாதிரி திரும்ப ஒரு கட்டாக்கில் ஒரு கல்லூரிக்கு சேர்ந்து அந்த கல்லூரியை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வெளியே வந்து, அதுக்கு பின்னால் அவங்க அப்பா இவர் வந்து எம்ஏ சைக்காலஜி போகணும்னு நினைக்கிறாரு. அவர் பிஏ ஃபிலாசபி முடிச்சுட்டு எம்ஏ சைக்காலஜி போக விடாமல் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக ஐசிஎஸ் ஆக வேண்டியது சொல்லி இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாரு. அவர் கேம்பிரிட்ஜ் போயிடுறாரு. 8 மாதத்தில் ஐசிஎஸோட அத்தனை சப்ஜெக்டையும் முடித்து 4th ரேங்க் வராரு ஐசிஎஸ்ல. அவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக சுபாஷை காட்டுறாங்க. அது உண்மையும் கூட. நேரு வந்து எப்போதுமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் நேரு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய வளர்ச்சி என்பது பின்னால் வேறு. ஆனால் ஸ்டூடெண்ட் காலத்தில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக, செகண்ட் கிளாஸில் கூட வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் அவரை நம்ம பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அந்த முறையில் வந்து சுபாஷ் வந்து ஐசிஎஸ் ஆன உடனே அவர் ஐசிஎஸ் ஸ்டூடெண்ட் வட்டாரத்தில் ஈவன் நான் பிராமின் மூவ்மெண்ட் ஆஃப் சென்னை என்பது கூட அவங்க டிஸ்கஷனில் வருது. அங்கே ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்காக நான் ஐசிஎஸை விட விட்டுருவேன்னு பேசக்கூடிய மாணவர்களையும் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்கே வந்து அவருக்கு விவேகானந்தர், அரவிந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பதெல்லாம் வந்து 16 வயசுலேருந்து உள்ளே போன காட்சி. தியாகம் என்பதும் சர்வீஸ் என்பதும் அவர்கிட்ட வந்து 20 வயசுலேயே உள்நுழைந்த ஒரு தன்மை என்பதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டப்படுது. அந்த அடிப்படையில் வந்து முதல்ல அவங்க அப்பாவுக்கு எழுதுறதுக்கு முன்பாக அண்ணனுக்கு எழுதுறாரு, நான் ஐசிஎஸ் ஆகி என்ன பண்ண போகிறேன், இந்த பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் தாசானா இருக்கணுமா, இல்லை நான் நம்முடைய பிரிட்டிஷ் எழுத்து விடுதலைக்காக போராடணுமா? பிரிட்டிஷ் எழுத்து விடுதலைக்காக போராடுவது தான் மிகச்சிறந்தது நான் கருதுகிறேன். ஆகவே நான் அதை செய்ய விரும்புகிறேன், ஐசிஎஸ் எனக்கு வேண்டாம், ரிசைன் பண்ணிட போகிறேன்னு சொல்லி அண்ணனுக்கு எழுதுறாரு. அண்ணன் அப்பாட்டெலாம் சொல்லி வேண்டாங்கிறாங்க. அதுக்கு பின்பால் சிஆர் தாஸு கடிதம் எழுதுறாரு, இந்தியாவில் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஐடியாஸ்லாம் இருக்குது, நான் இந்தியா வந்தால் எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுப்பீங்களா, நான் பத்திரிக்கை எடிட்டராக மாற்றுவீங்களா, எனக்கு வந்தால் இந்தியாவுக்கு வந்தால் நான் வந்து கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தர ஒரு பேராசிரியரை மாற்றுவீங்களா என்று பல்வேறு கடமைகளை சுட்டி காட்டி அவர் வந்து ஒரு சிஆர் தாஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சிஆர் தாஸ் அந்த கடிதத்தை வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னால் ஐசிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு சுபாஷ் போஸ் 1921 இந்தியாவுக்கு வந்து நேராக பம்பாயில் இறங்கி மகாத்மா காந்தியை போய் சந்திக்கிறார். இது சுபாஷோட மகாத்மா காந்தியை 1921 சுபாஷ் சந்தித்த கட்டம். நேருவுக்கு எப்படி வாய்க்குதுன்னா 1912 நேரு திரும்பிடுறாரு. இவர் 1921 தான் திரும்புறாரு. 1912 அவர் வந்து லண்டன்ல திரும்பிடுறாரு. திரும்பினோடனே காங்கிரஸோட டல் மூமெண்ட்டை தான் அவருக்கு கிடைக்குது. காங்கிரஸோட டல் மூமெண்ட்டை பார்க்குறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1919 இந்த ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அவருக்கு மற்ற எல்லாருக்கும் எப்படி மிக உறுத்தலாக இருந்துச்சோ அதுபோல் நம்முடைய நேருக்கு மிக உறுத்தலாக இருக்குது. அதுக்கு முன்பாக 1916 ஒரு கான்ஃபரன்ஸில் தான் அவர் வந்து காந்தியை சந்திக்கிறார். காந்தியை சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நேருக்கு வந்து காந்தியை பற்றி என்ன ஒரு டிட்டாச்சாக இருக்கார், அன்பொலிட்டிக்கலாக இருக்கார், இவரை நம்பி தான் போகிறோமா என்று தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவருக்கு விழுது. அதற்கு பின்பாக அது மாறி போகுது. குறிப்பாக ரவுலட் ஆக்ட் பற்றி ஒரு விசாரணை கமிட்டியில் நேருவும் வந்து உதவி செய்யலாம் என்று அழைக்கப்படுறாரு. அப்போ காந்தியோட வேலை முறையை பார்த்து நேரு வந்து அசந்து போகிறார். இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர்கிட்ட நம்ம சேர போகிறோமா,
இவ்வளவு மெட்டிகுலஸ் பிளானிங் உள்ள ரொம்ப ரொம்ப எல்லா டீட்டெயிலும் சேகரிக்கக்கூடிய, ரொம்ப நேர்மையாக எல்லாவற்றையும் அணுகக்கூடிய இவரிடம் வேலை செய்ய போவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி 1919 பின்பாக காந்தியுடைய மிக முக்கியமான தொண்டராக மாற வேண்டும் என்று அவர் நேரு முடிவெடுக்கிறார். இது வந்து இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். மோத்திலால் காந்தி உறவு. மோத்திலால் வந்து கவலைப்படுறாரு, இவன் வந்து ரொம்ப டெரரிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கான் வீட்டில், ஆகவே இவனை வந்து ரொம்ப சொல்லணும் காந்தி அப்படின்னு சொல்லும்போது, காந்தி அப்பாவை அப்செட் பண்ணாத என்றெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் வேகமாக அந்த புத்தகத்தில் வருது. அதுக்கு பின்பாக பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய சுபாஷ் வந்து நேராக போய் காந்திகிட்ட கேட்குறாரு, நீங்கள் நான் கோஆப்ரேஷன் சொல்கிறீங்க, நான் கோஆப்ரேஷன் மூலமாக இந்தியாவில் விடுதலை வாங்கி தர முடியுமா? நம்மளால் வரி கட்டாமல் இருந்தால் விடுதலை வந்துடுமா? என்ன பிளான் உங்களுக்கு? இந்த பிளான்லாம் எனக்கு பத்திராப்பில் தெரியலையே அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாரு. அவர் தான் அங்கே உட்காந்துருக்கவங்கலாம் காந்தி சுற்றி உட்காந்துருக்காங்க, காதி உடை அணிந்து உட்காந்துருக்காங்க. இவர் தான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் சுபாஷ் தான் போகிறாரு. போனவொடனே முதல்ல மன்னிப்பு கேட்டுறாரு, நான் இப்படிப்பட்ட சூழல் இப்போ தான் முதல் முறையாக வரேன், நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வரேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நானும் கற்றுப்பேன் என்று சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் காந்தியோட பதில்களில் வந்து அவருக்கு சுவாரஸ்யமற்றதாக இருக்குது. அவருக்கு வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணலை. அப்படி தான் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. எல்லாரும் ஆசிரியர்களும், சுகட்டா போஸும் அப்படி தான் சொல்கிறாங்க, கார்டன் அப்படி தான் சொல்கிறாரு, எல்லா ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட அதான் சொல்கிறாங்க. காந்தியை பார்த்து முதல் கூட்டத்தில் அன்இம்ப்ரெஸ்டாக வெளியே வராரு, ரொம்ப அப்செட் ஆகி வராரு, டெஸ்பரேட் ஆகி வராரு என்பதுதான் பல கோணங்களில் பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பின்பாக வந்து ஆனால் காந்தி சொன்ன ஒரு அறிவுரையை உடனே ஏற்றுக்கிறார். நீ சிஆர் தாஸோட கான்டாக்ட் பண்ணி அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நீ தயவு செஞ்சு அரசியல் வேலைகளை அங்கே செய்யலாம், நீ சிஆர் தாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்க என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். நேராக ஊருக்கு வந்து கல்கத்தாக்கு வந்து சிஆர் தாஸோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க துணைவியாரை சந்திக்கிறாரு. முதல்ல துணைவியார் தான் சந்திக்க முடியுது, பசந்தி தேவின்னு. பின்னால் வந்து இவருக்கு அம்மா மாரி அவங்க தொடர்ந்து வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையில், சுபாஷ் வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அம்மாவாக அவங்க இருக்காங்க. அதுக்கு பின்னால் சிஆர் தாஸ் சந்திக்கிறாரு. 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து சுபாஷுக்கு வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபார்வர்ட் பிளாக்லாம் வர்றதுக்கான முன்னோடியாக இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்க முடியும். ஃபார்வர்டுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிக்கை அப்புறம் நேஷனல் காலேஜ்னு அங்கே இருக்குது, அங்கே ஒரு வேலைக்கு போகிறாரு. இப்படிப்பட்ட காட்சிகள் இங்கே வருது. அப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜியோட மிக முக்கியமான வேலை வந்து அவரோட புக் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான புக் ஒன்று இருக்குது, நேஷன் ஆன் த மேக்கிங் சொல்லி, ஒரு இந்திய நாடு உருவாதல் அல்லது இந்தியா என்ற தேசம் உருவாதல் ஒரு அருமையான புத்தகம் சுரேந்திரநாத் பானர்ஜி எழுதியிருக்காரு. அவர் வந்து எப்படி ஐசிஎஸ்க்கான போராட்டங்கள் நடத்தினார், எப்படி முனிசிபல் ஆக்ட் வருவதற்கான போராட்டங்கள் நடத்தினார் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம வரலாற்றில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். அப்படி சுரேந்திரநாத்துடைய பானர்ஜியோட மிக முக்கியமான எஃபர்ட் காரணமாக ஒரு முனிசிபல் ஆக்ட் என்பது வருது இந்தியாவில். எல்லாரும் அதில் போய் வேலை செய்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா பட்டேல் போய் முனிசிபல் கமிஷனர் ஆவார், இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய நேரு வந்து அலகாபாத் முனிசிபல் கமிஷனர் ஆவார், இங்கே 1923-24 பார்த்தா சிஆர் தாஸ் முனிசிபல் மேயர் ஆவார். இப்படி பல்வேறு விதமான முனிசிபல் பாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முனிசிபல் பாலிட்டிக்ஸ் நோக்கி இவர் போவார். இந்த முனிசிபல் பாலிட்டிக்ஸ் தான் வந்து பின்னால் வந்து சுபாஷ் போஸை பேச வச்சது, வியன்னாக்கு போயிட்டு வந்து பின்னால் பேச வச்சது, முனிசிபல் சோசியலிசம் என்பதையே பேசலாம்னு அவர் பேச வச்சது. அதுக்கு நேரம் இருந்தால் பின்னாடி தான் சொல்லலாம், இல்லைனா இதை கவர் பண்ணலாம். ஸோ முனிசிபல் பாலிட்டிக்ஸ் என்பது தான் இந்த முதல்ல இவங்கெல்லாம் டெஸ்ட். கவர்னன்ஸ்னால் என்ன, ஒரு ஆட்சிமைனா என்ன, ஆட்சி அதிகாரத்தை எப்படி கேர்ஃபுல்லாக மக்களுக்கு சாதகமாக நடத்த முடியும் என்பதற்கான டெஸ்ட்டை பிரிட்டிஷ் கொடுத்த முதல் டெஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் கொடுத்த டெஸ்ட் வந்து முனிசிபல் அதிகாரம், போர்டு அதிகாரம் அப்படிங்கிற டெஸ்ட்டை கொடுத்தாங்க. அதில் வந்து நேரு வந்து எப்படி விழுகிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் பாலிட்டிக்ஸ் தான் நான் போகணும், முனிசிபல் பாலிட்டிக்ஸில் நான் வந்து அல்லாட முடியாது, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் தான், இந்த முனிசிபல் பாலிட்டிக்ஸ்லாம் நான் ட்ராப்பில் விழ விரும்பலை என்று தான் அவர் வந்து சில வேலைகள் செஞ்சால் கூட அதுலேருந்து வெளியே வர தான் விரும்புகிறாரு. இங்கே சுபாஷுக்கு எப்படி அனுபவம் ஏற்படுதுன்னா, சுபாஷ் வந்த உடனே மேயரா சிஆர் தாஸ் இருக்காரு. தமிழில் வந்த சில புத்தகத்தில் வந்து கொஞ்சம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளருக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு தமிழில் வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் சுபாஷே வந்து மேயர் ஆகிட்டார்னு ஒரு தவறான தகவலில் கொடுக்கறத நான் பார்க்க முடிஞ்சதுனால, சுபாஷ் அப்போ மேயர் ஆகலை, பின்னால் தான் ஆகிறாரு. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற பொறுப்பில் தான் வர்றாரு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற பொறுப்பில் அவர் வந்து பின்பாக ஏராளமான வேலை செய்கிறார். அதாவது சிவில் சம்பந்தமான ஏராளமான வேலைகள், ஒரு சின்ன ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் தொடங்குவது, ரோடு போடுவது, அந்த ரோடுகளுக்கெல்லாம் இந்தியர்களுடைய பெயர்கள் வைப்பது, வெஸ்டர்ன் பேர்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க பேரெல்லாம் எடுத்துடுறது, இப்படி சில அதிரடியான வேலைகளை பிரிட்டிஷாருக்கு அச்சமூட்டக்கூடிய சில வேலைகளை முனிசிபாலிட்டியில் அவர் செய்கிறார். அப்போது அவங்க மேலே ஒரு கலங்கம் வருது. என்ன கலங்கம் வருதுன்னா, முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய லோக்கல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க,
அந்த கான்ட்ராக்ட் வந்து 75, அப்போ ஒரு பெரிய அமௌண்ட், 75,000 பெரிய அமௌண்ட். 75,000 ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்தா 7,500 ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை நாங்கள் காங்கிரஸ் மாநாடுகளுக்கு போவதற்கு செலவு செய்வோம் என்று சிஆர் தாஸ் சொல்லிட்டாரு. சுபாஷும் உடன்பட்டாருன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நாங்கள் என்ன பர்சனலாக செலவு பண்ணோம், இது டொனேஷன் கொடுத்தாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி அதை கடந்து போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்படி, ஆனால் நேரு பற்றி அது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் கடந்து வந்துடுறாரு, முனிசிபாலிட்டி வெளியே வந்துடுறாரு. இதுக்கு முன்பாகவே வந்து நம்முடைய சௌரி சௌராக்கு முன்பாக நடந்த சிவில் டிசோபீடியன்ஸில் நேருவும் கைதாராரு. நேரு கைதான 10 நாட்களில் அவரோட 8 வயசு சின்ன சுபாஷும் கைதாராரு. 2 பேரும் கைது அனுபவங்களில் சரியான அனுபவங்களில் முதலாக அந்த 1921, 22 சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டில் தான் முதல்ல அவங்க சிறை அனுபவத்தை 2 பேருமே சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. 8 வயது மூத்த நேருவாக இருந்தாலும் சரி, 8 வயது இளைய சுபாஷாக இருந்தாலும் 2 பேரும் அதை சேர்ந்து அப்போ தான் அனுபவிக்கிறாங்க. 1924 மிக முக்கியமான சுபாஷ் மீதான ஒரு தாக்குதல் வருது. அவர் வந்து அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவர் வந்து டெரரிஸ்டோட தொடர்புடையதாக இருக்காரா, அவர் போல்ஷிவிக்கோட ஏஜெண்டாக இருக்காரா என்றெல்லாம் அவர் மேலே வருது. அவர் வந்து சோசியலிசம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு, சோசியலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறாரு. நேருவும் பேசுகிறாரு, இவரும் பேசுகிறார். இவர் பேச ஆரம்பித்த போது அரசாங்கத்தினுடைய தாக்குதல், இப்படிப்பட்ட தாக்குதல் வருது அவர் மேலே. அந்த தாக்குதல் காரணமாக அவர் சிறை பிடிக்கப்படுறாரு. முதல்ல வந்து அக்கம் பக்கத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து இங்கெல்லாம் வச்சா பத்தாது, பர்மாவுக்கு வந்து ரங்கூனில் மண்டேலான்னு சொல்லி திலகர் இருந்த சிறையில் கொண்டு வச்சிடணும்னு சொல்லி 3 ஆண்டுகள் 1924 27 வரை 3 ஆண்டுகள் வெளியே தெரியாமல் சுபாஷ் வந்து மறக்கடிக்கப்படுறாரு. அந்த சிறை கொடுமையில் அவதிப்படுறாரு. 26 மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடத்துகிறாரு. அந்த உண்ணாவிரதம் எதுக்கு நடத்துறாருன்னா, துர்கா பூஜைக்கு அனுமதி வேண்டும் என்று ஒரு உண்ணாவிரதம் நடத்துகிறாரு. அது அவங்களுடைய கல்ச்சர். அந்த கல்ச்சர் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பெங்கால் கல்ச்சரில் தொடர்ந்து சுபாஷ் வந்து அதில் மாட்டிக்கிட்டே இருப்பார். அது அதை கொண்டாடக்கூடிய விஷயமாகவே நினச்சிட்டு இருப்பார். அது அவருக்கு எவ்வளோப்பட்ட இடையூறுகள்லாம் கொடுத்தது என்பதை பின்னாடி நம்ம பார்க்க முடியும் நினைக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா சுபாஷுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்கள், சிறை அனுபவங்களில் வந்து அங்கே சிறையில் வந்து உண்ணாவிரதம், அவங்களோட சக தோழர்களுக்கு வந்து உதவி செய்தல், யாராலமாக படித்தல் என்பது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அங்கே போயிட்டுருக்கவர். அந்த சிறை அனுபவம் முடிந்து அவர் வந்து அவரை கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, நீங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டீங்க, ஒரு 15 நாள் உண்ணாவிரத்தில் பாதிக்கப்பட்டீங்க, நீங்கள் வெளிநாடு போய் உங்கள் சொந்த செலவில் சுவிட்சர்லாந்தோ வியன்னாவோ நீங்கள் போய் நீங்கள் செலவு செய்துக்கலாம், போகிறதுனா சொல்லுங்கள், உங்களை விடுவிக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்லுது. நத்திங் டூயிங், அதெல்லாம் முடியாது என்று அவர் மறுத்துடுறாரு. மறுத்தது பின்பாக 1927 விடுதலை ஆகி வராரு. நேருவுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். அவர் யூரோப் சுற்றுப்பயணத்தில் 26 கிளம்பி போயிடுறாரு. கமலாக்கு உடம்பு சரியில்லை, அதை பயன்படுத்தி அவர் யூரோப் சுற்றுப்பயணம் போகிறாரு. யூரோப்பில் ஏராளமான கம்யூனிஸ்ட் நண்பர்கள், சோசியலிஸ்ட் நண்பர்கள், மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறவருக்கு. அப்புறம் வந்து நம்முடைய இன்டர்நேஷ்னல் லீக்னு சொல்லக்கூடிய ஆன்டி இம்பீரியஸ் லீக் என்ற கான்ஃபரன்ஸ்லாம் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறவருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோத்திலாலுக்கும் நேருக்குமே 1927 சோவியத் யூனியனுடைய 10 ஆண்டு கொண்டாட்டத்தில் அழைக்கப்பட்ட விருந்தாளிகளில் இவங்க 2 பேரும் வராங்க. மோத்திலாலும் வராரு, நேரும் வராங்க. 2 பேரும் அங்கே போகிறாங்க. சோவியத் அனுபவங்களை நேரடியாக அவர் வந்து அந்த மாஸ்கோவில் தங்கி பார்க்கக்கூடிய அனுபவம் அவருக்கு வருது. அவர் ஏற்கனவே மார்க்சிசம் பேசிட்டு இருந்த நேருக்கு இந்த சோவியத் நாட்டுடைய பயணம், அவருடைய இன்ட்ராக்ஷன் என்பதெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை உருவாக்குது. அப்புறம் மெட்டீரியல்ஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள், நம்முடைய வரலாற்று பொருள்முதாத பார்வை என்பது அவருக்கு அதிகமாகுது. அதுபோல் மார்க்சிசம் பேசிக் மார்க் குறித்த எண்ணங்கள், மதிப்பீடுகள் வந்து அதிகமாகுது அவருக்கு. சோசியலிசம் என்பது தான் வந்து வாழ்க்கையை காப்பாற்றும், முதலாளித்துவம் அல்லது ஏகாதிபத்தியம் வந்து ரொம்ப மோசமானது என்ற கருத்துக்களை அவர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. 27 நவம்பரில் அவர் முடிச்சுட்டு இங்கே நேராக வராரு. வந்தோடனே சென்னை கான்ஃபரன்ஸ் 27 டிசம்பர் நடக்குது. ஏஐசின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய செஷன் வந்து நடக்குது. அந்த செஷனுக்கு நேரடியாக நேரு வராரு. அது முழுமையான சோசியலிச தாக்கத்தில் வரக்கூடிய நேருவா அவர் இளைஞராக இருக்கார். வந்தோடனே மேடை ஏறி முழுமையாக உரையே வந்து ஆன்டி இம்பீரியலிசம், அப்புறம் வந்து சோசியலிசம், இந்தியா வந்து முழு விடுதலை அடைய வேண்டும், டொமினன்ஸ் அந்தஸ்தெல்லாம் கூடாது, முழு விடுதலையோடு இந்தியா என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், சோசியலிச திசையில் இந்தியா போக வேண்டும் என்று கடுமையான உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரை வந்து காந்தி போன்றவங்களுக்கெல்லாம் வந்து கவலையை தருது. காந்தி போன்றவங்க ரொம்ப பாயறார் அவர், அதனால் வந்து இது வந்து
கடினமானது என்று அவங்களுக்கு மத்தியில் வந்து 2 பேருக்கு மத்தியில் கடித போக்குவரத்து நடக்குது. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அந்த டீட்டெயிலாம் நம்ம இந்த புத்தகத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக வரல. ஆனால் அந்த நம்ம வெளியே வந்து பார்த்துக்க முடியும். காந்தி அந்த 1927 நேருவின் உரை, அது தொடர்பாக காந்தி நேரு கடித போக்குவரத்தை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறையா உங்களுக்கு நம்ம வெளியே கிடைக்கிறோம். அதற்கு பின்பாக 28ல் மோத்திலால் நேரு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு கல்கத்தாவில். அந்த கல்கத்தா காங்கிரஸில் வந்து ரிசப்ஷன் கமிட்டிக்கு பொறுப்பு வந்து சுபாஷ் கொடுக்கப்படுது. அவர் 101 குதிரை பூட்டிய மிகப்பெரிய அளவுக்கு மோத்திலால் நேருக்கு அவர் வரவேற்பு கொடுக்குறாரு. எல்லாம் மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டு வராங்க. அப்பயே அவருக்கு வந்து ஒரு மிலிட்டரிட்டிக் டெண்டன்சி, அந்த இராணுவ சார்ந்த ஒரு போர்வீர தன்மை அல்லது போர்வீர மனப்பாங்கு என்பது சுபாஷ்ட தொடர்ந்து அவருடைய கல்லூரி காலத்திலேருந்தே இருக்குது. இது வெளிக்காட்டு. எல்லாருமே இராணுவ உடை அணிந்து வராங்க. பிரிட்டிஷ் ஆட்களுக்கு எந்த டைலர் தைப்பாரோ அந்த டைலரில் போய் இவர் தைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி இவர் எழுதுறாரு. ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சுபாஷுடைய வரவேற்பு அதெல்லாம் நடக்குது. அந்த கல்கத்தா காங்கிரஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவாதம் வந்து டொமினன் அந்தஸ்தா முழு விடுதலையா என்று அந்த தீர்மானம். முன்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து முழு விடுதலை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேரு பேசுவது, சுபாஷ் பேசுவது என்பதெல்லாம் அன்றைக்கு ரொம்ப ஒரு ஆரம்ப நிலை குழுக்களாக இருந்த கம்யூனிஸ்டுகள் பேசுவதை விட அது வந்து தேச அளவில் எக்கோ அதிகமாக இருக்கும். அந்த அளவில் வந்து எக்கோ கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிரொலியை பத்திரிகைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு லண்டன் பத்திரிகையிலும் சரி, அமெரிக்க பத்திரிகையிலும் சரி, இந்திய பத்திரிகையிலும் சரி, தேசிய தலைவர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு எக்கோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த முறையில் நேரு பேசிய முழு விடுதலை என்பதும் சுபாஷ் வந்து கண்டிப்பாக முழு விடுதலை என்று சொல்லப்பட்டதும் பிரச்சனையானது. யாரும் ஏற்றுக்கலை. அப்புறம் வந்து அதுவும் பிரச்சனையானது. அந்த கான்ஃபரன்ஸ்லேயும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் வந்து 29ல் மோத்திலாலுடைய வேண்டுகோள் மற்ற காரணங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா நேருவையே தலைவராக்கி விடலான்ட்டு காந்தி முடிவுக்கு வர்றாரு. நேருவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து 1929 கான்ஃபரன்ஸில் நேருவையே தலைவராகிறாங்க. அந்த நேரு தலைவராகும் போது அவர் வருத்தத்தோடு தான் தலைமையை ஏற்றுக்கிறாரு. என்னை வந்து நீங்கள் எல்லோரும் மாட்டி விடுறீங்க, ஒரு ட்ராப்பில் கொண்டு வைக்கிறீங்க, எனக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு தெரியுது, பல்வேறு மாநிலங்களில் எனக்கு ஆதரவு இல்லைன்னு தெரியுது, அதுக்கப்புறம் காந்தி சொன்னார்னு எல்லாம் ஏற்றுக்கிறீங்க, என்னோட தகுதி பார்ப்பட்டு ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்றெல்லாம் அவர் பேசுகிறாரு. இருந்தாலும் அவர் தலைவராகிறாரு. அவர் தலைவர் உரை முழுக்க பார்த்தீங்கன்னா சோசியலிசம் சார்ந்து என்று பேசப்படுது. அதில் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து அதுதான் வந்து ரெபாசியம் டீல் பண்ணுற புத்தகம். டிஃப்ரென்சஸ் வித்தின் கன்சென்சஸ் என்ற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தில் அப்பாற்பட்டு நான் சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் முழுக்க இந்த 29ல் நேரு சோசியலிசம் குறித்து பேசியதற்கும், அப்போ காந்தி பின்னால் வந்து காந்தியர்கள் என்று வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஆட்கள், அது வந்து பட்டேல் தலைமையில் அல்லது பட்டேல் ட்ரியோன்னு சொல்லுவாங்க, மூவர் குழுவாங்க. பட்டேல், பிரசாத், ராஜாஜி. இதில் ஆசாத் வந்து அப்பப்போ வருவார், அவர் வெளியே போவார். சரோஜினி நாயுடு வருவாங்க, அப்பப்போ வெளியே போவாங்க. கிருப்பலானி வருவார், அப்பப்போ வெளியே போவாங்க. ஆனால் இந்த ட்ரையோ, இந்த 3 பேர் மட்டும் கம்பல்சரியாக வந்து பல்வேறு வேலைகளை பண்ணியிருக்காங்க. காந்திக்கு முன்னால் உள்ள தலைவர்கள் சிஆர் தாஸாக இருக்கலாம், மோத்திலால் நேருவாக இருக்கலாம், அந்த தலைவர்களில் காந்தி எதிர்த்து அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட சண்டை போட்டு காந்தியோட நிலைப்பாட்டை கொண்டு போனவங்க இந்த 3 பேர் தான். அப்போ காந்திக்கு மிக நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அந்த 3 பேர் ஆனாங்க. இவர்கள் தான் பின்னால் வந்து கோல்டு கார்ட்ஸ் ஆகிறாங்க. அந்த மோத்திலால் நேரு அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவங்க 3 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆர்கனைசேஷன் இவங்க கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்குது. அப்போ காங்கிரஸில் பல்வேறு மாநிலங்களோட தொடர்பு வந்து பட்டேலுக்கு வருது. பட்டேல் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அளவில் காங்கிரஸுடைய தாபனம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட முறையில் வந்து இவங்க இவர் பேசுகிறதெல்லாம் வந்து எல்லாருமே அவர் காங்கிரஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போகிறாருங்க, எல்லாம் தூங்கி வழிகிறாங்க என்று எல்லாரையும் கொச்சைப்படுத்துவது போல தான் நேருவோட பேச்சையும் எல்லாரும் கொச்சைப்படுத்துகிறாங்க. அந்த காந்தி கூட என்ன சொன்னார்னா, ஓகேப்பா கன்ஃபெஷன் ஆஃப் ஃபைத், அவரை நம்பிக்கையே பேசிட்டு போயிருக்காரு, ஏன்பா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஒர்க்கிங் கமிட்டி, காங்கிரஸில் வந்து சென்ட்ரல் ஒர்க்கிங் கமிட்டி அமைப்பது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஒரு 14-15 பேர் அமைக்கிறது ரொம்ப கடினமானது. அப்போ நேருக்கான ஒர்க்கிங் கமிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நேருக்கு ஆதரவு இல்லாதவர்கள் தான் ஒர்க்கிங் கமிட்டியில் வராங்க. நேருவால் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் எதையுமே அந்த ஒரு விஷயத்தில் அவரால் செய்ய முடியாமல் போகுது. அவரால் வந்து அவர் நினைச்ச கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்பதில் பிரச்சனை வருது அவருக்கு. ஆனால் 1929 கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்பது காந்தி ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டார். அதில் சுபாஷ் கொண்ட தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டது. சுபாஷ் சொல்கிறாரு பேரலல் கவர்மெண்ட் என்பது அப்பயே பேசுகிறார். சுபாஷ் வந்து என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் நடைமுறைக்கு அவர் கொண்டு வரார். அவருடைய முழு கண்ட்ரோலுக்கு வரும்போது அவர் கொண்டு வரார்.
அதுக்கப்புறம் வந்து அது தோற்கடிக்கப்படுது. பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் ஆரம்பித்து அங்கே உள்ள மக்கள் போராட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்க என்பது தோற்கடிக்கப்படுது. இப்படி நேருவுக்கும் சுபாஷுக்கும் எல்லாமே ஒத்து போனால் கூட ரெண்டு பேருக்கு கருத்து சோசியலிசம் என்பது ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது. 1929 வரை நான் சொல்கிறேன், ரெண்டு பேருக்கும் சோசியலிசம் என்பது ஒத்து போகுது. ரெண்டு பேருக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் வந்து நம்முடைய போராட்டம் தொடங்கணும் என்பது ஒத்து போகுது. ரெண்டு பேருக்கும் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்பது ஒத்து போகுது. இப்படி அப்புறம் வந்து ஒரு வெர்னாகுலர்னா இந்துஸ்தானி என்பது ஒத்து போகுது. இப்படி பல்வேறு விஷயங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய கட்டங்கள் 29 கடுமையாக இருக்கு. அது ஏற்றுக்காதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக் என்பதை ஆரம்பித்து அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக் என்ற மூலமாக நேருவும் சுபாஷும் பல்வேறு திட்டங்களை தனியாக உள்ள எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 1930 வந்து ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த கட்டம் என்னன்னு சொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30களில் வந்து மறுபடியும் வந்து நம்முடைய நேரு மறுபடியும் வர வேண்டும், மறுபடியும் தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருது. அந்த கட்டம் நம்ம சுருக்கமாக நான் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக நினைக்கிறேன், டைம் ஆகிட்டுருக்கு. அந்த நேரு காங்கிரஸ் தலைவராக வர வேண்டும் என்பதில் 2ஆம் முறை வர வேண்டும். பொதுவாக வந்து காங்கிரஸில் ஒரு முறைக்கு அப்புறம் யாரையுமே 2ஆம் முறை உடனடியாக கன்சிக்யூட்டிவ் செகண்ட் டேர்ம் என்பது இருக்காது. 1929 வந்தார், 30 இருக்காது. அது 30க்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் வந்து 30, 31 பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டி யாத்திரை அந்த அந்த போராட்டத்துக்கு போயிடுறாங்க. 31 வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அது போவதா வேண்டாமா என்ற ஒரு போராட்டம் வருது. அதுக்கப்புறம் காந்தி அனுப்பப்படுறாரு. காந்தி வந்து அங்கேருந்து எம்டி ஆகிறாரு. 1932 அம்பேத்கர் உட்பட எல்லாரும் எதிர்த்த அல்லது பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த காந்தி உண்ணாவிரதம் போன அந்த கம்யூனல் அவார்டு என்பது பிரச்சனை வருது. அதில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே சமரசம் செய்வதற்கான ஏற்பாடு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து புனே ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் வருது. அதெல்லாம் லைட்டாக தான் இதில் டச் பண்ணிட்டு போகிறாரு, டீட்டெயிலாக போகல. ஸோ அந்த கட்டங்கள் நவுந்து போயிட்டுருக்கு. இந்த காலம்லாம் நேரு வந்து ஒன்று ஜெயிலில் இருக்கார், சுபாஷ் ஜெயிலில் இருக்கார். தண்டி யாத்திரை போது நேரு வந்து கொஞ்சம் ஊரெலாம் சுற்றி முயற்சிலாம் பண்ணுறாரு. முதல்ல வந்து உப்புன்னா அவர் யோசிச்சார். அப்புறம் உப்பு இவ்வளோ பெரிய விஷயமா என்று தெரிந்த பின்பாக அதன் மீது ஒரு கடுமையான போராட்ட எழுச்சியை நேரு சேர்ந்து வெளியே உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம இது வந்து 30, 32 இந்த காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த இந்த காலத்தை பற்றி இவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ருத்ராம்சு பேசும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அதை நான் ஒரு அசஸ்மெண்ட்டை வந்து அவர் ருத்ராம்ஸுக்கு வந்துடுறார் இந்த காலத்தில். அந்த அசஸ்மெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு அவருடைய மொழியிலேயே நான் உங்களுக்கு படிச்சு காண்பது அவசியம் நினைக்கிறேன். ருத்ராம்ஸோட அசஸ்மெண்ட் என்பது கிட்டத்தட்ட என்ன வந்துடுறாரு. ஒரே விஷயம், சரி. இதுக்கிடையில் வந்து மீர சதி வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சதி வழக்கு தோழர்களை வந்து 29 போய் இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. சுபாஷும் பார்க்குறாரு, ஜவஹரும் பார்க்குறாங்க. அதுபோல் வந்து கவர்மெண்ட் வந்து நேருவிய மாஸ்கோ ஏஜென்ட்னு சொல்லுது. சுபாஷ் வந்து போல்ஸ்விக்கோட மெனேஸ், அதாவது தீங்கு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய முறையில் பேசுகிறாங்க. அப்போ வந்து நேரு கடுமையாக கவுண்டர்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னும் சொல்கிறார், இந்த மீரத்தில் வந்து வந்தவங்க நிறைய இளைஞர்கள், அவர்களோட அதிகமாக கம்யூனிசம் மார்க்சிசம் பற்றி நான் பேசினவன், அவங்க கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனலோட எனக்கு அதிகமாக தொடர்பு இருக்குது, நீங்கள் போய் இவங்களை போய் மோசமாக நடத்துகிறீங்களே, அதில் உள்ள 8 பேர் வந்து காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவங்க என்று பல்வேறு விவரங்களை அவர் சொல்கிறாரு. மீரத் டிஃபென்ஸ் கமிட்டிலையும் அவர் இருக்கார். இதுக்கிடையில் வந்து ஏஐடிசியோட ட்ரேட் யூனியன் ஒர்க்லேயும் வந்து நேரு ஈடுபடுறாரு, சுபாஷ் ஈடுபடுறாரு. பெசன்ட் ஆர்கனைசேஷன் 1920 வந்து நேருக்கு தொடர்பு வந்துருது. சுபாஷும் வந்து கிராமங்களில் போய் வேலை செய்யக்கூடிய, காலராயத்து வேலை செய்யக்கூடிய பல்வேறு விதமான கிராம தொடர்பு என்பது 2 பேரும் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த 2 பேருக்குமே வந்து பெசன்ட் ஆர்கனைசேஷன் என்பதையும் ஏஐடிசி போன்ற ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் என்பதையும் காங்கிரஸோட நேரிய அஃபிலியேட் செய்யணும் என்ற எண்ணமும் 2 பேருக்கு இருக்குது. அது பொதுவாக ஏற்புக்கு இல்லாத காரணமாக அதை செயல்படுத்த முடியல. அதனால் இவரும் தலைவராக ட்ரேட் யூனியனுடைய தலைவராக இருந்திருக்காரு, சுபாஷும் தலைவராக இருந்திருக்காரு. அதுபோல் வந்து டாட்டாவுடைய ஜாம்ஷெட்பூரில் போய் கடுமையான அந்த தொழிலாளருக்கு ஆதரவாக நின்று டாட்டாவை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டத்தை வந்து சுபாஷ் நடத்தியிருக்காரு. அதே போல் வந்து ரயில்வே தொழிலாளர்களுக்காக சுபாஷ் கடுமையான போராட்டம் நடத்திருக்காரு. இப்படி ட்ரேட் யூனியன் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சின்ன அம்சங்களை வந்து இந்த ருத்ராம்சு தொட்டு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அதே நேரத்தில் வந்து ஜிடி பிர்லா போன்றவங்க காந்திக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முதலாளி, பெரிய முதலாளி, அவரோட மோசமான வேறு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முதலாளிகள் இருக்காங்க. புருஷோத்தம் தாக்கூர் போன்ற பல்வேறு முதலாளிகள் இருக்காங்க.
முதலாளிகள் சபையெல்லாம் வந்து சில நேரம் இவங்க பேசுவதெல்லாம் வந்து கடுமையாக என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் நம்பி நாங்கள் டொனேஷனாக கொடுக்க முடியாது போல இருக்கேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் வருது நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் ஜிடி பிர்லா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. இல்லை நேருவையும் நம்ம வந்து சுபாஷையும் வந்து அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சின்சியரான தேசபக்தர்கள் அவங்க முதலாளிக்கு எதிராக பேசுவாங்க, ஆனால் இந்த நாட்டை வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அந்த முறையில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது என்றெல்லாம் சொல்லி பேலன்ஸ் செய்வதை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஸோ 32 33 இந்த ஆண்டுகள் என்பது இப்படிப்பட்ட இவங்களுடைய வளர்ச்சியில் நம்ம சொல்லிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 37 38 39 ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக இருக்குது. இந்த 34 36 37 38 39 ஆண்டுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். ஏன் சொல்கிறேன்னா 2 பேரும் பிரசிடென்ட் ஆகக்கூடிய ஆண்டுகளாக இருக்குது. அந்த ஆண்டுகளுக்கு வரும்பாக ஒரு அசஸ்மெண்ட், ருத்ராங்ஸ் சொன்ன ஒரு அசஸ்மெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப அவருடைய மொழியிலேயே படிச்சு காமிக்கிறேன். போத் ரெஸ்பெக்டட் அண்ட் அட்மையர்ட் காந்தி. இங்கே தான் வந்து 2 பேருடைய டெம்பரமெண்ட், 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை ருத்ராங்ஸு துல்லியமாக மதிப்பிடுறாரு. அந்த துல்லிய மதிப்பீடுக்காக நான் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். போத் ரெஸ்பெக்டட் அட்மையர்ட் காந்தி. Both saw him as undisputed leader of Indian people, but neither in the respective ways was blind to his fault. 2 பேருமே அவருடைய ஃபால்ட் மேலே குருட்டுத்தனமாக வந்து நம்பிக்கை வச்சவங்க அல்ல. While Subhash preferred public opinion, அவர் வந்து தன்னுடைய டிஃபரன்ஸ் வந்து ஓப்பனாக வெளியே சொல்லுவார். நேரு கடிதம் எழுதுவார், அவரோட உரையாடுவார். அவர் நேருவை வந்து அவர் ஒரு சன், ஒரு மோத்திலால் இறந்ததுக்கு பின்பாக தன்னுடைய மகனாவே பாதிக்கிறார் என்ற எண்ணம் வந்து நேருக்கும் இருந்தது, காந்திக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஸோ அந்த முறையில் வந்து ஒரு காந்திங்கிற கோட்டுக்கு வெளியே நேரு போயிடுவிடாமல் எப்போவுமே நின்னார். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த கோட்டுக்கு வெளியே போகல. ஆனால் சுபாஷ்க்கு வந்து எப்போவுமே கோட்டை தாண்டக்கூடிய எண்ணம் இருக்கும், ஒரு ரிபல் பண்ணக்கூடிய ஒரு ரிபல் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். ஸோ பொதுவான அசஸ்மெண்ட் என்ன வருதுன்னா 2 பேருமே டிஃப்ரென்சஸை வந்து காந்தியோட வச்சுருந்தாங்க. காந்தி செய்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கல. அவர் போல ஓப்பனாக ஒரு உரையாடலை வந்து அவர் கடித போக்குவரத்து இவர் நடத்தினார். அவர் ஓப்பன் உரையாடலை நடத்துவார், பகிரங்கமாக நடத்துவார், மேடைகளில் பகிரங்கமாக அவர் எடுத்து பேசுவார். அப்படிப்பட்ட உரையாடல் நடத்தினா கூட ஒருத்தர் வந்து ஈல்டட் டு காந்தி, நேரு ஈல்டட் டு காந்தி, சுபாஷ் ரிபல்டு காந்தி என்ற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு இவர் வந்து 34 38 வந்துடுறாரு. இந்த அசஸ்மெண்ட் வந்துடுறாரு. இன்னும் போக போக இந்த அசஸ்மெண்ட் மிகச்சரியாயிடுது என்பது ருத்ராங்ஸுக்கு கருத்தாரு. 36 வந்து மறுபடியும் வந்து நேரு வந்து தலைமை பொறுப்பெடுக்கிறார். அவர் வந்து வெளியெல்லாம் சுற்றிட்டு வர்றாரு, யூரோப் சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த சுற்றுப்பயணம் கமலாக்காக தான் போகிறாரு. கமலாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால, நேருடைய துணைவியாருக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால அங்கே போய் அந்த நேரத்தில் வந்து சுபாஷ் வந்து இந்த நாட்டிலேருந்து சிறையிலேருந்து வெளியே போகணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வியன்னாக்கு போயிடுங்க, வியன்னாக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறோம், இந்திய மண்ணில் வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே தான் சிறையில் தான் இருக்கணும் பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. அதை காரணமாக காட்டி அவங்க குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டு சுபாஷ் வந்து வியன்னாக்கு போயிடுறாரு. 1933 வியன்னா போயிடுறாரு. அந்த 33 வியன்னா போய் அவருடைய உடம்பை வந்து சிகிச்சைக்காக போகிறாரு. அங்கே வந்து பட்டேலோட அண்ணனை பார்க்குறாரு. அவரும் அங்கே சிகிச்சைக்காக இருக்கார். வித்தல்பாய் பட்டேல்னு சொல்லக்கூடிய நம்முடைய வல்லபாய் பட்டேலோட அண்ணனை பார்க்குறாரு. வித்தல்பாய் பட்டேலும் சுபாஷும் சேர்ந்து அதுக்கு முன்பாகவே போஸ் பட்டேல் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வெளியிடுறாங்க. காந்தியை கடுமையாக விமர்சித்து வெளிநாடுகளில் ஜெர்மன் பத்திரிகையில், லண்டன் பத்திரிகையில், வெளிநாட்டு பத்திரிகைலாம் வந்து போஸ் பட்டேல் மேனிஃபெஸ்டோங்கிறத வெளியிட்டு காந்தி வந்து ஃபைல்டு லீடர், ஆல்டர்னேட் லீடர்ஷிப் வேணும், நாங்கள் தான் கொடுக்க முடியும் என்ற முறையில் வந்து கடுமையாக காந்தியை பற்றி அட்டாக் பண்ணி அவர் எழுதி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வித்தல்பாய் அங்கே இறந்துடுறாரு. வித்தல்பாய் இறந்தோடனே என்னுடைய சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து சுபாஷுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு ஒரு உயிர் எழுதி வைக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. அதை பட்டேல் வந்து சுபாஷும் பட்டேலும் கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் தீர்த்துக்கிட்ட கதையெல்லாம் தனியாக இருக்குது, நம்ம நேரம் இல்லாதனால போக முடியல. வியன்னாவில் இருக்கும்போது தான் கமலாவை போய் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நண்பராக சுபாஷ் தான் இருக்கார். கமலாவுக்கு ட்ராவலை தொடர்ந்து துணையாக போகிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, அடிக்கடி தங்கி பார்க்குறாரு. கமலா இறந்தபோது பக்கத்திலே இருக்கார். இப்படிப்பட்ட காட்சிகள் வருது. இந்த பீரியட் வந்து நேருவுக்கும் நம்முடைய சுபாஷுக்கும் உறவு வந்து ரொம்ப உச்சகட்டம் போன உறவாக சொல்லலாம். நம்ம 1935 36 37 உறவுகள் நல்ல உச்சத்துக்கு போன உறவுகளாக நம்ம சொல்ல முடியும். 39 அந்த உறவு ட்ரிஃப்ட் ஆகுது, திரிஞ்சு போகுது, கெட்டு போகுது, அது ரொம்ப பாழ்பட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலம் வந்து 2 பேருக்குமான உச்ச உறவுகள். இந்த காலம் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொண்ட காலம். அந்த காலத்தில் வந்து வியன்னாலேருந்து சுபாஷ் கேட்குறாரு, நான் வந்து இந்தியா வரட்டமா, கைதானாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் தலைவர் ஆகக்கூடிய காலமாக இருக்குது, நான் வரட்டமான்னு கேட்குறாரு.
நேரு வந்து இல்லை நீ வந்தால் கைது செய்யப்படுவ வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பாகவே சுபாஷ் திட்டமிட்டு கிளம்பி இங்கே வந்துடுறாரு. 1933 அவர் வந்து முசோலினியை சந்திக்க முயற்சி பண்ணார். முசோலினியை சந்தித்தார். அந்த நேரத்தில் இந்தியன் ஸ்ட்ரகிள்னு ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதுகிறாரு. அதுக்கு உதவியாக இருந்த எமிலி என்பவர் தான் பின்னாடி 37 சுபாஷ் கல்யாணம் பண்ணுறாரு. அது ரகசிய உறவாக்கப்படுது. எமிலியோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா என்ற சர்ச்சை இன்னைக்கு இருக்குது. ஆனால் எமிலியை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த அம்மா இந்தியாவுக்கு வந்து போயிருக்காங்க. நேரு கூட தங்கியிருக்காங்க. இந்திரா காந்தியோட பார்த்துருக்காங்க அந்த அம்மா. அந்த குழந்தைய அன்னைக்கு இருந்தவங்க, அதுக்கு பின்னால் வளர்ந்தவங்க. ஸோ அந்த முறையில் வந்து எமிலி என்ற உறவு அவருக்கு ஏற்படுத்தாங்க. முதல் முறையாக ஒரு பர்சனல் ரிலேஷன் என்பதற்கு அவர் வந்து வீட்டை தாண்டி வெளியே வந்து சுபாஷ் போகிறார் என்பதை குறியீடு இதில் வருது. 36 நேருவுக்கு ஏற்பட்ட சீரியபிலிட்டி என்பது கொடுமையான சீரியபிலிட்டி. ஒரு பெண்ணை கூட அங்கே அப்பாயின் பண்ண முடியல. சோசியலிஸ்டில் அப்பாயின் பண்ண முடியல. அதிகமாக வலதுசாரிகள் சொல்லக்கூடிய இந்த பட்டேலுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நேரு எந்த தீர்மானம் கொண்டாலும் முறியடிக்கக்கூடிய முறையில் இருக்காங்க. நேரு கசந்து தான் அந்த 8 மாதமும் அவர் தள்ளுறாரு. காந்திக்கு பல கடிதங்கள் எழுதுறாரு. திரும்ப 37 வந்து அவர் திரும்பவும் எலெக்ட் ஆகிறாரு. அந்த 8 மாதத்தில் வந்து 8 மாதம் தான் இருந்துச்சு, நான் மீண்டும் எலெக்ட் ஆகிறேன்னு கிருபால் மூலமாக காந்திகிட்ட சொல்கிறாரு. காந்தி நேரு சொல்கிறது ரைட்டு தான், அவரை மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுத்துடலான்னு சொல்லி அவரை திருப்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பீரியடில் நேரு வந்து சோசியலிசம் சார்ந்த உரையாடலை கொஞ்சம் குறைச்சி கொண்டாரு. ஏன்னா வலது பிரிவில் இல்லாட்டி அழைச்சிட்டு போக முடியாது என்ற ஒரு கட்டம் வருதுனால சோசியலிசம் சார்ந்த உரையாடலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோர்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறாரு. பட்டேல் கடிதம் எழுதுகிறார் காந்திக்கு. நேரு மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைக்கிறாரு, நாங்கள் அவரோட நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம் என்று பட்டேல் சர்டிஃபிகேட் தரக்கூடிய காலமாக இந்த 37 மாறி போகுது. அப்போ சுபாஷ் வந்து இங்கே வராரு, வந்து வீட்டு சிறையில் வைக்கப்படுறாரு. அதுக்கு பின்பால் வந்து அவர் வந்து காந்தி போய் பார்க்குறாரு, அவங்க வீட்டில் பார்க்குறாரு. எப்போ காந்தி நேரு போனாலும் சரத் அப்படி சொல்லக்கூடிய சுபாஷோட அண்ணன் வீட்டில் போய் தங்குவாங்க அங்கே கல்கத்தாவில். அந்த உரையாடலும் போது அவர் சொல்கிறாரு, அடுத்த முறை சுபாஷ் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆக்கிடலாம் என்று காந்தி சொல்கிறார். ஆனால் வெளியே வந்து கேட்குறாங்க, இல்லை சுபாஷ் கொஞ்சம் முரட்டாள் தான், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை குறைவு தான், ஆனாலும் அவரை வந்து பொறுப்பில் வச்சு பார்க்கலாமே என்று நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, பல காரணம் இருக்குது. பட்டேலோ ராஜாஜியோ அல்லது வந்து நேரு 2 வாட்டி இருந்துட்டாரு. பட்டேல் ராஜாஜிலாம் வந்து 1935 சட்டப்படி மினிஸ்ட்ரி மேக்கிங் சொல்லக்கூடிய நம்முடைய சைமன் கமிஷனுக்கு பின்னால் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் விவாதிக்கப்பட்டு அதுக்கு பின்னால் 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அதுபோல் மாநிலங்களுடைய தேர்தல் வருது. தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறுது. ராஜாஜி போன்றவங்க மினிஸ்டராக வராங்க. ஆகவே மினிஸ்ட்ரி மேக்கிங்கில் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆகவே அவங்களாம் தொல்லை பண்ண முடியாது நம்ம. அப்போ சுபாஷ் போன்றவங்க இதில் வந்து வேலை செய்யட்டோமேன்னு சொல்கிறார் காந்தி. அந்த அடிப்படையில் சுபாஷ் வந்து அங்கே பொறுப்பு வர்றாரு. ஆனால் சுபாஷுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருந்தது, நேரு வாக்குறாருன்னா லெஃப்ட்டை அவர் வந்து உடைக்கிறாரா, லெஃப்ட்டை வந்து கொஞ்சம் காந்தி வந்து சைசபிளாக வந்து வின்னோர் பண்ணுறாரா ஒரு செக்ஷனை என்று சுபாஷுக்கு எப்போதுமே ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இந்தியன் ஸ்ட்ரகிளில் அவர் சொல்கிறார், நேரு போன்றவங்க ஊசலாட்டத்தில் இருக்காங்க, ஈஸியாக வந்து காந்தியால் வந்து வின்னோர் பண்ணப்படுறாங்க. நான் அப்படி இல்லை, நான் உறுதியாக இருப்பேன், என்னோட கருத்து உறுதியாக இருப்பேன், ஆல் ஆர் நன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையில் இருப்பேன். நான் வந்து ஒரு டெரரிஸ்ட் தான், ஆமாம், நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், ஆமாம் என்று பேசக்கூடிய மொழியை வந்து நம்ம சுபாஷ்ட பார்க்க முடியும். ஆனால் வந்து நேருட்ட அப்படிப்பட்ட மொழியில் நம்ம பார்க்க முடியாது. வியன்னாக்கு போனதுக்கு பின்னால் பெர்லின் போய் ஹிட்லரை பார்க்க முயற்சி பண்ணதுக்கு பின்பாக ஹிட்லரை பார்க்க முடியாமல் அங்கே வந்து நம்முடைய நாசிசம் ஃபாசிசம் ஐடியாலஜிலாம் நிறைய சந்தித்து சுபாஷ் பேசுகிறாரு. 30களிலே அவருக்கு என்ன வந்துடுதுன்னா, சோசியலிசம் மட்டுமே பத்தாதோ, நாசிசத்தோட அல்லது பாசிச சில குணங்களும் இந்தியாவுக்கு தேவையோ என்று சந்தேகம் சுபாஷ் வராரு. அப்போது நாசிசம் ப்ளஸ் ஃபாசிசம் இந்திய சம்பதா என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை சுபாஷ் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. 30லேருந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. 35, 36 அது ரொம்ப சீரியஸாக அவர் மனசுக்குள்ளே உட்காந்துருக்கு. டிசிப்ளின் என்பது நாஜிகளால் தான் கொண்டு வர முடியும். அந்த டிசிப்ளின் சோசியலிஸ்டுக்கு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். ஒரு சென்ட்ரலிஸ்ட் அத்தாரிட்டி என்பதை, டோட்டலிட்டேரியன்ஸ் என்பதை சோவியத் யூனியன் ஏற்றுக்குது, ஹிட்லர் ஏற்றுக்கிறார். சென்ட்ரல் ஸ்டேட் அத்தாரிட்டி என்பது 2 பேரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் டிசிப்ளின் என்பது அதை விட இங்கே கூட இருக்குது. அந்த டிசிப்ளின், அந்த தேசப்பற்று என்பது எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கு தேவைப்படுது என்று நாசிசம் ஃபாசிசத்தோட சிந்தசிஸ் என்று அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார். நல்லவேளை 38 வரும்போது அவர் ஓப்பனாக அதை பேச முடியல. நான் நேரு பண்ணுறவங்க எதுக்குறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் நேரு வந்து கடுமையான அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நாசிசம் எடுத்து கடுமையான அட்டாக் பேசிட்டு இருக்காரு. உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காரு, இந்தியாவிலும் பேசிட்டு இருக்காரு. ஆனால் சுபாஷோட சின்ன ட்ரிஃப்ட் வந்து நேருக்கு அதிருப்தியை கொடுக்குது. அவர் மேலே ரொம்ப கவலையோடு பார்க்குறாரு. 38 பொறுப்பு ஏற்ற உடனே சுபாஷுக்கு அவருக்கு வேண்டிய சீரியபிலிட்டி கிடைக்கல, ஒர்க்கிங் கமிட்டி கிடைக்கல. எல்லாம் வந்து பட்டேல் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் உள்ளே வராங்க. சுபாஷ் வந்து ரொம்ப பவ்யமான ஒரு
ஒரு ஒரு சபாநாயகர் போல் ஆகிட்டாருன்னு நேரு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறாரு. இவர் ஒரு பிரசிடெண்ட்டாகவே ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு சபாநாயகர் போல் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்குன்னு சில பிரசிடெண்ட்டுக்கான பவர் இருக்கிறதான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு பின்பாக சுபாஷ்க்கு அந்த எண்ணம் வருது, நான் என்ன ஒரு ஒரு பிரசிடெண்ட்னா வந்து ஒரு நாட்டோட ஒரு மொனார்க்கோட அதிபர் மாரி இருக்கணுமா, அது பிரைம் மினிஸ்டர் மாரி ஆக்ட் பண்ணணுமா, எனக்கு எந்த அதிகாரம் வேணும்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் பிரசிடென்ட்டுடைய தன்மை என்ன, ரோல் என்ன என்பதை பற்றி விவாதங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சுபாஷ் வந்து 38ல் பவ்யமாக இருந்துட்டு போனால் கூட 39ல் திரும்ப வரணும்னு விரும்புகிறாரு. அப்போது பட்டேல், ராஜாஜி அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிரசாத்லாம் சேர்ந்து சுபாஷோட ஒரு நாள் கூட எல்லா வேலை செய்ய முடியாது, ரொம்ப இண்டிபெண்டாக இருக்காரு. ஜின்னாவை போய் சந்திக்கிறாரு, நேருவை விட்டு கொடுத்து வந்துடுறாரு. அல்லது பிரின்ஸ்லி ஸ்டேட்டை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அவர் வந்து எப்போதுமே ஒரு பரோக்கியலிசம் சொல்லக்கூடிய பெங்கால்னு பேசிகிட்டு இருக்காரு. பெங்காலில் எது நடந்தாலும் அது சார்ந்தபடி எல்லாத்தையும் பேசுகிறாரு. இப்படி ஒரு ப்ரொவின்ஷியலிசம்னு சொல்லக்கூடிய மாநில அரசியலில் மாட்டிக்கிறாரு. அங்கே ஃபேக்ஷன் ஃபைட் அதிகமாக உருவாக்குறாரு. இப்படிப்பட்ட மனிதரோடு எங்களால் பேசவே முடியாது என்று அவரோட கடுமையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. காந்திக்கு ஆதரவான அல்லது பட்டேலுக்கு ஆதரவான ஒரு ஒரு ஃபேக்ஷனை வந்து பெங்காலில் ஊக்குவிக்க ஆரம்பிக்கிறாங்க, சென்ட்ரலிஸ்ட் லீடர்ஷிப். அது வந்து அங்கே சரத் போஸோட சுபாஷ் போஸோட கடுமையான சண்டையை போடுறது அந்த ஊரில் பார்க்க முடியுது நம்ம. அப்போ சுபாஷ் அடுத்து வர வேண்டும் என்ற அந்த அந்த அவருடைய விளைவு வந்து காந்தியால் முறியடிக்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பட்டாபி சித்திரமையா ஆசாத் வரணும்னு சொல்கிறாங்க, ஆசாத் எடுக்க முடியாதுங்கிறாரு. ஆசாத் எடுக்க முடியாதனால நானே நிற்கிறேன்னு சுபாஷ் சொல்கிறாரு. சுபாஷ் வந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, நரேந்திர ஆச்சாரிய, நம்முடைய ஆச்சாரிய நரேந்திர தேவை நீங்கள் சோசியலிஸ்ட் தலைவரை ஒத்துக்கிட்டா நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அது யாரும் ஒத்துக்கலை. அதற்கு பின்பாக 2 பேருக்கு போட்டி நடக்குது. சுபாஷ் அதிகமாக அமோகமாக வெற்றி பெறுறாரு. தமிழ்நாடு வந்து சுபாஷ்க்கு ஆதரவாக ஓட்டு போடுது. அதெல்லாம் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ரேபா அசம்பிளில் வந்து எந்தெந்த மாநிலம் எவ்வளோ ஓட்டு சுபாஷுக்கு போட்டுது, நம்ம நம்ம பட்டாபி சீதாராமைக்கு எவ்வளோ போட்டுது என்பதெல்லாம் டீட்டெயிலாம் அந்த புக்கில் இருக்குது. இதில் வந்து தொட்டு காமிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த கட்டம் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த கட்டத்தில் வந்து காந்தி வந்து கடுமையான பிடிவாதமாக இருப்பது போல இந்த புத்தகத்தில் வந்து நம்ம காட்சி கிடைக்குது நமக்கு. காந்தி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நேரு கொடுத்த அந்த சலுகையை சுபாஷ் கொடுக்காம விட்டார். சுபாஷ் வந்து ரொம்ப ஒரு ப்ராடிகல் சன், திருந்து ஒரு மனம் திருந்தி வரக்கூடிய மைந்தான், அது ஒரு கடுமையான ஒரு வெளியே நிற்கிற ஒரு மனிதன், கோச்சிட்டு போகிற ஒரு பிள்ளை என்ன மாதிரி காந்தி சித்தரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து கடுமையான குழப்பங்களை காங்கிரஸ் உருவாக்குது. அதுக்கு பின்னால் வந்து இவர் கைது செய்யப்படுறாரு. சுபாஷ் வந்து கைது செய்யப்படுறாரு. அவரோட சீரபிளிஸில் வந்து அவருக்கு பெரும்பான்மையினால ரிசைன் பண்ணுறாரு. எல்லா சீரபிளிஸ் மெம்பர் ரிசைன் பண்ணுறாங்க. சுபாஷுக்கு நிர்பந்தம் வருது, தன்னால் சீரபிளிஸே அமைக்க முடியல ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்துட்டுன்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணுறாரு. நேரு போய் வாதாடுறாரு, சுபாஷை வந்து விட்டுறாதீங்கன்னு நேரு காந்திகிட்ட வாதாடுறாரு. பழைய சீரபிளிஸையே கூட கன்வி பண்ணுறான்னு சொல்கிறாரு. நேருவோட எந்த முயற்சியும் பலனளிக்கல. அப்புறம் வந்து சுபாஷ் வந்து நேரு மேலே கோச்சிட்டு 27 பக்கம் ஒன்னால தான் எல்லாம் கெட்டு போச்சு, நீ என் பக்கத்தில் முழுமையாக நின்னேன்னா நான் காந்தியை வீழ்த்தியிருப்பேன், நீ வந்து காந்தி பக்கம் போய் நின்றுறேன்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை 27 பக்கத்துக்கு நேரு மேலே குற்றச்சாட்டுகளை கொடுத்துட்டு அவர் கல்கத்தாக்கு போயிடுறாரு. அவர் கல்கத்தாவில் டல்ஹௌசி பக்கத்தில், நம்முடைய டார்ஜிலிங் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் சிறை வைக்கப்படுறாரு. சிறையிலேருந்து எப்படி தப்பிப்பதுன்னு யோசிக்கிறாரு. 1941 டைம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், நான் வேகமாக அதை முடிச்சுக்கிறேன். வந்து 1941 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காலையில் 1:30 மணிக்கு தான் அண்ணன் பையன் சுசீல்குமார் போஸோட வெளியே தெரியாமல் ஒரு முஸ்லீம் போல் வேடமிட்டுட்டு சுபாஷ் தப்பிச்சு போகிறாரு. காபூல் எல்லைக்கு போயிடுறாரு. காபூல்லேருந்து பெர்லின் போனவர். மாஸ்கோ விசா கிடைச்சா தான் போக முடியும். மாஸ்கோவில் ஏற்பாடு பண்ணி இத்தாலி பாஸ்போர்ட்டு, இத்தாலி நேம் உள்ள அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே போய் பெர்லின் போய் சேர்ந்துறாரு. மாஸ்கோ வழியாக பெர்லின் போயிடுறாரு. பெர்லினில் அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. பெர்லினில் ஒரு நோட் தயார் பண்ணி அங்கே உள்ள ஃபாரின் மினிஸ்டர் ரிபன்ட்ராப்னு இருக்காரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. ரிபன்ட்ராப் வந்து ஹிட்லர்கிட்ட பேசி சொல்கிறேங்கிறாரு. ஹிட்லர் வந்து பரவாயில்ல, அவருக்கு வந்து உதவிலாம் பண்ணுங்க, அவர் எப்படி இருக்காருன்னு அப்சர்வ் பண்ணுங்கன்னு 1 வருஷம் எல்லாத்தையும் கடப்பில் போட்டுடுறாரு. அங்கே இருந்த தோழர்கள்லாம் திரட்டி, இந்திய தோழர்கள்லாம் திரட்டி, நம்பியார் போன்ற தமிழ் சுவாமின்னு ஒரு தமிழ்காரர் இருந்தார், அவரெல்லாம் திரட்டி ஒரு இந்தியா லீக் ஒன்று உருவாக்குறாரு சுபாஷ். அந்த லீகோடு அவர் பயணப்பட்டுகிட்டே இருக்கார். ஆனால் ஹிட்லர் சந்திக்க முடியல. சந்தித்து ஒரு முறை ரொம்ப 1 வருஷம் கழிச்சு ஹிட்லர் சந்திக்க முடியுது. சந்தித்தாலும் ஹிட்லர் வந்து பெருசாக வந்து சுபாஷ் வந்து அவரை வசீகரிக்க முடியல. ஹிட்லரும் சுபாஷ் வந்து ரொம்ப வசீகரிக்க முடியல, வெளியே பேசினா கூட. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜப்பான் முன்னேறிட்டு வருது. ஜப்பான் வந்து சிங்கப்பூரை கைப்பற்றிருச்சு. அப்போது சிங்கப்பூர் பக்கம் போயிடலாமா, ஜப்பான் பக்கம் போயிடலாமா, இங்கே வந்து ஹிட்லர் நம்பி தொடர்ந்து இருப்பதில் வந்து எந்த விதமான காரிய சாத்தியமான நிகழ்ச்சிகள் நடக்காது போல இருக்குன்னு சுபாஷ் சந்தேகம் வருது. அது ஓப்பனாக சொல்லப்படுது. இவர் போனாலும் சுட்டு கொண்டுடுவாங்க, ஜாக்கிரதையாக அவர் அனுப்பணும்னு சொல்லி அவருக்குன்னு சப்பரின் தயார் பண்ணி
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சப்மரீனில் வந்து நீர்மூழ்கி கப்பலில் டோக்கியோக்கு அனுப்பப்படுறார் அவர். அது கடுமையான அவர் அந்த அந்த காலம் வந்து கடுமையான காலம் அது. அங்கே போய் ஏற்கனவே ராஜ்பிகாரி போஸ் வச்சிருந்த அந்த ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மியை அப்படியே சுபாஷ் கையில் ஒப்படைக்கிறாங்க. அவர் வந்து அருமையான அந்த இராணுவத்தை வந்து இந்து, முஸ்லீம், தமிழர்கள், ஆந்திரர்கள் அல்லது பெங்காலிகள் என்பதெல்லாம் இல்லாமல் அது எல்லாரையும் சேர்த்து இந்தியருங்க என்ற அந்த இந்தியர் என்ற அந்த ஒரு தேச பதத்தோடு அங்கே வராங்க. ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகம் அங்கே தான் உருவாகுது. இது போன்ற பல்வேறு விதமான காட்சிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜனகணமன முதலே அங்கேயே தேசிய கீதமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி முன்னோடியான பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இதுக்கு முன்பாக முன்னோடியான விஷயத்த பட்டேல் பிரசிடண்டாக இருக்கும்போது பண்ணார் 1938. இந்தியாவுடைய இன்னைக்கு பிளானிங் கமிஷன் நேரு கொண்டு வந்தார்ல, அந்த பிளானிங் கமிஷன் 38 போஸ் இருக்கும்போது அந்த பிளானிங் கமிஷனே வருது. ஸோ அந்த முறையில் வந்து மிக முக்கியமான இன்னைக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அன்றைக்கே போஸ் சொன்னார் என்ற ஒரு பெருமிதம் நமக்கும் கிடைக்கலாம். நேருக்கு கூட அந்த பெருமிதத்தில் வந்து போஸுக்கு கொடுப்பதில் நேரு வந்து நிச்சயமாக ஒரு சகோதரனுக்கு சக தோழனுக்கு நேரு விட்டு கொடுப்பதாக தான் சொல்லி பல இடங்களில் பேசியிருக்காரு. அவர் நேரு தான் சீஃப் ஆக்குறாரு அந்த பிளானிங் கமிஷனுக்கு. அதுக்கு பின்பாக வந்து ஜெய்ஹிந்தை வந்து இங்கேயும் எடுத்துக்கிட்டாங்க, இந்தியாவில் எடுத்துக்கிட்டாங்க, ஜனகணமனவை இங்கேயும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகள் அங்கே நடக்குது. ஐஎன்ஏல வந்து அவர் ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அறிவிக்கிறார். 1943 அக்டோபர் மாதத்தில் இந்திய அரசாங்கம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. தன்னை பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சுக்கிறாரு. ஒவ்வொருத்துக்கும் போர்ட்ஃபோலியோலாம் கொடுக்குறாரு. நம்ம லட்சுமி செகால் சொல்லக்கூடிய லட்சுமி சாமிநாதனுக்கு கூட விமன் அஃபேருங்கிற அந்த கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஐஎன்ஏ பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு பின்னால் இம்பால் நோக்கி வராங்க. இந்தியா எல்லைக்குள்ளே நார்த் வெஸ்டர்ன் எல்லைக்குள்ளே நுழையிறாங்க. அந்தமான் நிக்கோபாரை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கொடியேற்றிட்டு போகிறாரு சுபாஷ். அப்படி பிரிட்டிஷ் இராணுவத்தின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் ஜப்பான் ராணுவ உதவியோடு என்று ராணுவ படையெடுப்பை நடத்துகிறாரு. அதனால தான் இந்தியாவிலேயே தேசபக்தர்லேயே ஒரு ராணுவ ரீதியாக பிரிட்டிஷை எதிர்கொண்ட தேசபக்தர் என்று இவருக்கு ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கு பின்னால் வந்து இம்பாலில் ரொம்ப நிற்க முடியல, பிரிட்டிஷோட மிக கடுமையான தாக்குதலில் நிற்க முடியல. அது மட்டும் இல்லை, ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணார். சோவியத்தின் மீது படையெடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொலாப்ஸை உருவாக்கினார். அவரோட வெற்றி கடுமையாக பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஒரு அணியாகவும், ஜப்பானும் நம்முடைய இத்தாலியும் நம்முடைய டோஜோன்னு சொல்லக்கூடிய டோக்கியோவில் இருக்கக்கூடிய நம்ம ஜப்பான் அதிபரும் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கினாங்க. டோஜோ கீழே விழக்கூடிய நிலைமை உண்டாச்சு. அங்கே பிரைம் மினிஸ்டர் மாற வேண்டிய அவசியம் உண்டாயிடுச்சு. டோஜோக்கும் சுபாஷுக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டு டயட்லேயே பேசுகிறார், பார்லிமெண்ட்லேயே நம்முடைய சுபாஷை பேச வைக்கிறாரு. அந்த அளவுக்கு நட்பு வந்தது. இராணுவ பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க, மிகச்சிறந்த இராணுவ பயிற்சி கூட கொடுக்குறாங்க. அவர் காந்தி, நேரு, ஆசாத்ங்கிற படைப்பிரிவெல்லாம் சுபாஷ் உருவாக்குறாரு. காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியா, மகாத்மாஜி என்றதான் ரேடியோவில் உரையெல்லாம் நிகழ்த்துறாரு. இதற்கிடையே 42 ஒரு முறை பிபிசி வந்து சுபாஷ் வந்து ஏர் கிராஷில் இறந்துட்டாரு என்ற ஒரு செய்தியை பரப்புது. தெரியாமல் காந்தி கூட அதை உறுதிப்படுத்தாமல் காந்தி கூட நம்முடைய சுபாஷோட அம்மாவுக்கு இரங்கல் செய்தி அனுப்பிடுறாரு. மறுநாள் சுபாஷ் வந்து ரேடியோவில் நான் உயிரோடு தான் இருக்கேன், மிகப்பெரிய சதின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அப்புறம் மறுபடியும் காந்தி வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறாரு. இப்படிப்பட்ட காட்சிகளோட நவருது. அதுக்கு பின்பாக இனிமேல் பர்மாவில் இருக்க முடியாது, ரங்கூனில் இருக்க முடியாது, சிங்கப்பூர் போக வேண்டும் என்ற நிலை இவருக்கு ஏற்பட்டு அங்கிருந்து சிங்கப்பூருக்கு திரும்பி வராரு. ரங்கூன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. ரங்கூன் ஹெட் குவார்ட்டர் திரும்பி வந்து சிங்கப்பூருக்கு வராரு. சிங்கப்பூரில் கேபினெட் கூடி இனிமேல் இங்கே இருப்பது ஆபத்து, இவர் எங்கேயாவது ஃப்ளைட்டில் வந்து ஒரு மறைவான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கேபினெட் முடிவெடுக்குது. அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு டோக்கியோலேருந்து ஒரு ஏரோப்ளேன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஏரோப்ளேன் பல இடங்களுக்கு தங்கி போய் ஆகஸ்ட் 17 கிளம்பி 18 வந்து அது மிகப்பெரிய விபத்துக்குள்ளாயிடுதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து முகம்லாம் கருகி போய் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து கஷ்டப்பட்டார் என்ற காட்சி வருது. அந்த காட்சியோடு வந்து ஆஸ்பத்திரியில் நர்ஸ்லாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாம் வந்து இந்த முகர்ஜி கமிஷன் மற்ற கமிஷன்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில் போல அதுக்கு பின்பாக நேரு இந்திய விடுதலை பின்பாக நேரு பொறுப்பெடுப்பது, ஐஎன்ஏக்கு ஆதரவாக நேருவை வாதாடுவது, ஐஎன்ஏ ஆட்களை வந்து பிரிட்டிஷ் கொடுமையிலேருந்து காப்பாற்றுவது, ஐஎன்ஏ ஆட்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை நேரு பின்னாடி செய்கிறாரு. அனிதாக்கு உதவி பண்ணுறாரு. எமினிக்கு வந்து பண உதவி வேணும்னு சொன்னால் சுபாஷ் குடும்பம் அனுப்பும்போது அந்த பேங்க்கில் வந்து தொந்தரவு இல்லாமல் பாதுகாக்கிறாரு. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் பின்னால் சுபாஷ் மறைந்துட்டாரு என்ற செய்தி வந்து பார்லிமெண்ட்டில் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மேலே ஒரு கமிட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட காட்சிகளோடு அவங்களுடைய நட்பு என்பது ஒரு என்ன காவி நட்பு என்று சொல்ல முடியாவிட்டால் கூட ஒரு சோல்மேட், 2 பேரும் வந்து ரொம்ப எல்லா நேரத்திலும் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாத கூட அரசியல் சார்ந்த நட்பாக, அரசியலில் வேறுபாடு வரும்போது, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வரும்போது அவங்க 2 பேர் சண்டை போட்ட ஆட்களாக ஒருத்தர் வந்து
நண்பர் தானே என்று விட்டு கொடுக்காத ஆட்களாக அவங்க இருந்திருக்காங்க என்பதையும் பார்க்க முடியுது. அதுபோல் வந்து ஒருத்தருடைய மேலான குணத்தை வந்து இன்னொருத்தவங்க கொண்டாடக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க. ஐடியாலஜிக்கல் பீர் என்று, ஐடியாலஜிக்கல் முன்னோடி என்று வந்து நேருவை வந்து அழைப்பதற்கு சுபாஷ் தயங்கவில்லை. சுபாஷ் வந்து மிகச்சிறந்த பேட்ரியாட் என்பதற்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வழிமுறைகள் வேறா இருக்கலாம், அவர் ஃபேசிசம் பற்றி வேறா இருக்கலாம் என்று நேரு பல இடங்களில் திரும்ப பேசியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையார் பேசுகிறாங்க, தொடர்ந்து பல பேர் பேசுகிறாங்க. ஸோ இது இந்த நேதாஜி 125 ஆண்டு என்பது அவரை குறித்த அரசியலை மிகச்சரியாக புரிந்துள்ளதற்கான ஆண்டாக நமக்கெல்லாம் உதவியாக இருக்கும். பல்வேறு நேதாஜி குறித்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.